பிரம்மம் சத்தியம். இன்று விபு வித்யாபீடத்தின் சார்பாக நடைபெறும் பகவத்கீதை தொடர் சொற்பொழிவில் இன்று 11வது அத்தியாயமாக விஸ்வரூப தரிசனம் சிந்திக்க இருக்கிறோம். விஸ்வரூப தரிசனம் என்பது முதலில் மகாபாரத போரில் பாண்டவர்களும் கௌரவர்களும் அந்த குருட்சேத்திரத்திலே இரு பெரும் படைகளாக அணிவகுத்திருக்கிறார்கள். அந்த அணிவகுப்பில் நமது அர்ஜுனன் மிக ஒரு ஆர்வம் மிகுதியானவனாக கிருஷ்ணரை பார்த்து, கிருஷ்ணா, இந்த ரதத்தை இரு படைகளுக்கும் நடுவே எடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அவன் தான் எல்லாம் செய்ய போகிறன்ற ஒரு மனநிலையில் இருக்கிறான். அதனால் அந்த எதிரில் இருக்கக்கூடிய கௌரவர் படையை நான் பார்க்க வேண்டும் என்று கிருஷ்ணரிடம் சொல்ல, அவரும் இரு படைகளுக்கும் நடுவில் தனது ரதத்தை எடுத்து கொண்டு நிறுத்துகிறார். அப்பொழுது அர்ஜுனன் இங்கிருந்து அந்த கௌரவர் படையை பார்க்கிறான். பார்க்கும்போது தனது பிதாமகராகிய பீஷ்மர், தனது குருவாகிய துரோணர் மற்றும் கிருபாச்சாரியர், மேலும் கௌரவர்களாகிய தனது சகோதரர்கள், தனது தந்தை, தனது பிள்ளை பேரன்மார்கள் போன்ற அனைவரும் அங்கே அணிவகுத்து நிற்கிறார்கள். அதை பார்த்ததும் அவனுக்கு ஒரு மன சிலேசம் ஏற்படுகிறது. நாம் நமது பங்கை வாங்குவதற்காக தான், நாட்டை பெறுவதற்காக தான் சண்டையிட வருகிறோம். நம் எதிரே இருப்பது எல்லாம் நம் உறவினர்கள் மற்றும் சுற்றத்தார்கள் தான் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நாம் எப்படி அவர்களிடம் சண்டையிடுவது என்ற ஒரு மன சிலேசத்தை அவனுக்கு உண்டாகிறது. போர் என்று எதிரில் இருப்பவர்களை பார்த்தால் துரியோதனன், துச்சாதனன், கர்ணன், சகுனி போன்ற ஒரு 4 பேர் தான் அவனுக்கு எதிரியானவர்கள். மற்றவர்கள் எல்லாம் அவன் உறவினர்கள். நேற்று வரை சிரித்து மகிழ்ந்து பேசிய எல்லாம் தனது சொந்தம் உறவினர்களை பார்த்து இவர்களை எப்படி நாம் கொல்வது என்ற ஒரு மனசிலேசத்தை அவனுக்கு ஏற்படுத்தியது. உடனே அவன் கிருஷ்ணரை பார்த்து, கிருஷ்ணா, என் உறவினர்கள், எனது பாட்டனார்கள், எனது குருமார்கள், எனது சகோதரர்கள், தந்தைமார்கள், பிள்ளைகள், பேரன்களையும் நான் இங்கு பார்க்கிறேன். எனக்கு ராஜ்யம் பெறும் பொருட்டு இரத்தம் தோய்ந்த கைகளில் இந்த ராஜ்யத்தை நான் பெற விரும்பவில்லை. இப்படி நான் இந்த ராஜ்யத்தை பெறாமல் போனால் எனக்கு நரகம் வரும் என்றாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். இப்படி இவர்களை கொன்று அந்த ராஜ்யத்தை பெறுவதை விட நான் பிச்சை எடுத்து உண்டு வாழ்வேன் என்று ஒரு போலி வேதாந்தம் பேசுகிறான். அப்பொழுது பேசி தனது காண்டீபத்தை நழுவ விட்டவனாக அந்த தேர் சக்கரத்தின் தண்டிலே அமர்ந்து விடுகிறான். இப்பொழுது தான் பகவான் கிருஷ்ணர், அர்ஜுனா, ஆரியனுக்கு அடாததும் சொர்க்கத்தை தடுப்பதுமான இந்த மனசிலிடம் உனக்கு எங்கிருந்து வந்தது என்று தனது உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். இப்படி ஆரம்பித்து ஒரு விஷயமாக சொல்லி வருகிறார். கர்மத்தை எப்படி செய்ய வேண்டும், சந்நியாசோகம் என்றால் என்ன, கர்மஞான சந்நியாசோகம் என்றால் என்ன, படிப்படியாக அவனுக்கு ஒரு விஷயத்தையும் புரிய வைத்து வந்துட்டு கடைசியாக விஸ்வரூப தரிசனம் என்ற 11வது அத்தியாயத்தை சொல்ல வருகிறார். இதற்கு முன்னமே அவன் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு தேர்ச்சியானவன் ஆகிவிட்டான். ஏனென்றால் அவர் தாயை போன்ற ஒரு தயாவாகவும், தந்தை போன்ற ஒரு நல்ல உபதேசங்களையும், குருவை போன்ற அருளுரைகளையும் உபதேசங்களையும் கொடுத்து இப்போது தெய்வமாக தன்னை காட்ட இருக்கிறார். தனது விஸ்வரூப தரிசனத்தை காட்ட இருக்கிறார். எனவே அர்ஜுனன் இப்பொழுது அந்த விஸ்வரூபத்தை தரிசனத்தை காண பகவானிடம் கேட்கிறான். பகவானே, நான் உங்களுடைய உபதேசங்களை கேட்டு ஆன்மாவை பற்றியும் நல்ல அறிவுகளை பற்றியும் போர் புரிவதின் நோக்கத்தை பற்றியும் அனைத்தையும் தெரிந்து கொண்டேன். இப்போது எனக்கு தங்களது விஸ்வரூப தரிசனத்தை நான் பெறுவதற்கு தகுதி இருந்தால் எனக்கு காட்டுங்கள் என்று அர்ஜுனன் பகவானிடம் கேட்கிறான்.
இப்படி இந்த விஸ்வரூப தரிசனத்தை பகவான் வேறு யாருக்காவது இதற்கு முன்னால் தனது விஸ்வரூப தரிசனத்தை காட்டியிருக்கிறார் என்றால், முன்னம் தனது தாய் தந்தையாகிய வசுதேவருக்கும் தேவகிக்கும் தனது சதுர்புஜ தரிசனத்தை காட்டியிருக்கிறார். அது எப்படி என்றால், தான் சிறைச்சாலையில் தான் பிறக்கும்பொழுது அந்த வசுதேவருக்கும் தேவகிக்கும் தனது சதுர்புஜ தரிசனத்தை காட்டி அந்த சிறு குழந்தையாக தன்னை கோகுலத்தில் கொண்டு விடும்படியும் அங்கிருக்கும் பெண் குழந்தையை இங்கே கூட்டி வரும்படியும் அவருக்கு சொல்லி ஆதிசேஷன் படை சூழ சென்று அவர் அந்த இவரை அங்கே வைத்துவிட்டு அந்த குழந்தையை இங்கே கொண்டு வருகிறார். அப்போது அவருக்கு அந்த சதுர்புத தரிசனத்தை பகவான் காட்டுகிறார். அதற்கு அடுத்தபடியாக இதிலேயோட ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த உலகத்தையே கட்டி காக்கின்ற தோற்றி காத்து அழிக்கின்ற அந்த பகவான் தனது இந்த உலகத்தில் பிறப்பதற்கு ஒரு தாய் தந்தையை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் அது வசுதேவரும் தேவகியும் தான். உலகையே கட்டி காக்கும் பகவானையே பெற்றெடுத்த அந்த அன்னை தந்தை எத்தகைய பேறு பெற்றவர்கள்! யாராலும் அறிய முடியாத ஒரு பேரை பெற்றிருக்கிறார்கள். முன்பு நான் பிரம்மஞானம் என்ற பத்திரிகை நாம் வெளியிடும்போது கண்ணன் வந்தான் என்ற தலைப்பில் ஒரு கவிதை, அவருடைய கண்ணனுடைய பிறப்பை கவிதையாக வடித்தேன். அதில் மாதவம் செய்தால் மாதவன் தோன்றுவான், எந்தவம் புரிந்தனரோ இறைவனும் இறங்கி இவள் கரு புகுந்தான் என்ற ஒரு கவிதையை எழுதியிருந்தேன். அந்த அளவுக்கு மகிமை வாய்ந்த அந்த இறைவனையே பெற்றெடுக்கின்ற அந்த வாய்ப்பை, அந்த அருளை அவள் பெற்றிருக்கிறாள் என்றால் அது யாருக்கும் கிடைக்காத ஒரு பேர். அப்படி அவர்களுக்கு அந்த தரிசனம் கிடைத்தது. அதன்பின் தன்னை வளர்த்த யசோதைக்கு தனது அண்ட சராசரங்களை உடைய தனது ஒரு சொரூபத்தை அவளுக்கு காட்டினாள். அது எப்படி என்றால், குழந்தையான கண்ணன் மண்ணை வாரி தின்று கொண்டிருக்கும்பொழுது அப்போது பலராமன் அம்மா கண்ணன் மண்ணை தின்கிறான் என்று சொல்லும்போது தாயானவள் குழந்தையை பார்த்து நீ மண் தின்றாயா என்று கேட்க, இவர் எப்போதும் போல இல்லை என்று மறுக்கிறார். அப்போது வாயை திறந்து காட்டுகின்ற பொழுது அவளுடைய வாயிலே இந்த அண்ட சராசங்கள் அனைத்தும் இயக்கங்களும் இயங்கி அவளை மூர்ச்சியாகிவிட்டாள். தன்னை ஈன்ற தாய்க்கும் தன்னை வளர்த்த தாய்க்கும் அந்த விஸ்வரூப தரிசனம் இல்லை என்றாலும் அதற்கு இணையான ஒரு தரிசனத்தை காட்டினார். அதன் பின்னால் இந்த கௌரவருக்கும் பாண்டவருக்கும் சண்டை ஏற்படுவதற்கு முன்னால் சமாதானத்திற்காக துரியோதனிடம் செல்கிறார். அப்பொழுது அந்த துரியோதனின் அவையில் துரியோதனால் அவமானப்படுத்தப்படுகிறார். அதன் பின் சிசுபாலன் அவரை பலவாறாக இழந்து பேசுகிறான். அப்பொழுது பகவான் அங்கே இருக்கின்ற 100 அரசர்களுக்கு தனது சதுர்புஜ தரிசனத்தை காட்டி அந்த சிசுபாலனை வதம் செய்கிறார். இப்பொழுது அந்த ஒரு நிகழ்வு நிகழ்கிறது. அதன் பின்னர் இந்த கஜேந்திரன் என்ற யானை நதியில் நீர் அருந்த போகிறது. அப்பொழுது ஒரு முதலையானது அதன் காலை பிடித்தவுடன் அந்த கஜேந்திரன் நாராயணா என்று ஓலம் பிளிர்கிறது. அப்போது அந்த கஜேந்திரனை காப்பதற்காக அவர் தனது சதுர்புஜ தரிசனத்தை காட்டி அந்த யானையை முதலையிடமிருந்து மீட்கிறார். இன்னும் பார்க்க போனால் ராமாயணத்தில் கூட அந்த வாலியை வதம் செய்யும்போது அவனை கடைசியாக அவனுக்கு அந்த வாலி மோட்சம் என்ற அவனுக்குடைய சில அறிவுரைகளை சொல்லி தனது சதுர்புஜ தரிசனத்தை காட்டுகிறார். அதுவல்லாமல் இந்த விஸ்வரூப தரிசனத்தை வேறு யாருக்கும் அவர் காட்டியதில்லை. அதெல்லாம் சதுர்புஜ தரிசனம், சங்கு சக்கரதாரியாக தன்னை காட்டினாலும் இப்படி முழுமையான ஒரு விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனன் மட்டுமே பார்க்கிறான். அவன் பொருட்டு அங்கே சஞ்சயன் என்ற மன்னன் அதை பார்த்து திருதராசனுக்கு உரைக்கிறான். இப்பொழுது இந்த அர்ஜுனன் வேண்டுதலுக்கு இணங்க பகவான் தனது தரிசனத்தை அவனுக்கு காட்டும் பொருட்டு, அர்ஜுனா, எனது திவ்ய இந்த தரிசனத்தை
இதற்கு முன் யாரும் பார்த்ததில்லை, இனியும் பார்க்கப் போவதில்லை. எனது இந்த தரிசனத்தை உனக்கு நான் காட்டுகிறேன். ஆனால் இந்த சாதாரண கண்களால் அந்த தரிசனத்தை உன்னால் காண இயலாது. இதற்கான ஒரு திவ்ய நேத்திரத்தை நான் உனக்கு வழங்குகிறேன். அதன் பொருட்டே உன்னால் இந்த இந்த தரிசனத்தை காண முடியும் என்று பகவான் அந்த திவ்ய நேத்திரத்தை அவனுக்கு வழங்குகிறான். அப்பொழுது பகவானானவர் இந்த வானத்திற்கும் பூமிக்கும் இன்னும் 8 திசைகளுக்குமாக தன்னை உருவெடுத்து அண்ட சராசரங்களும் தன்னுள் காட்டி அந்த தரிசனத்தை அவனுக்கு வழங்குகிறார். அப்பொழுது அர்ஜுனனானவன், பகவானே, 100 சூரியர்களும் சந்திரர்களும் இன்னும் இங்கு உள்ள அனைத்து கிரகங்களும் நிறைந்த இந்த உலகில் தோன்றக்கூடிய அனைத்து பொருள்களையும் முன்னில் காண்கிறேன். எந்த திசைகள் எதுவும் தெரியவில்லை, 8 திசைகளிலும் நிரம்பியிருக்கிறீர்கள் என்று அவனால் முடிந்தவரை அவருடைய தரிசனத்தை புகழ்ந்து போற்றுகிறான். அதே நேரத்தில் சஞ்சயனானவன் அங்கே திருதராஷ்டிரனிடம், அரசே, கிருஷ்ணனானவன் இந்த விஸ்வரூப தரிசனத்தை எடுத்து தனது இந்த பராக்கிரமத்தை காட்டுகிறார். இப்பொழுது தங்களின் கௌரவ படைகளும் தங்களுடைய புத்திரர்களும் பீஷ்மர் முதலானவரும் அனைவரும் அந்த பகவானின் வாயிலே விழுங்கு கொண்டிருக்கிறார். நிற்பது அதாவது அழித்தல், காத்தல், அருளல் மற்றும் காத்தல் ஆகிய 5 தொழிலையும் நம்மால் இங்கே காண முடிகிறது. மேலும் மலைகளும் நதிகளும் கடல்களும் அங்கங்கே இருக்கிறது. இந்த இயற்கை அனைத்தையும் அவர் உள்ளே காட்டுகிறார். இதை பார்க்க மிக ஒரு அற்புதமாக இருக்கிறது என்று திருதராஷ்டிரனிடம் சொல்கிறான். ஏன்னா திருதராஷ்டிரனுக்கு கண் இல்லை. அவனுடைய 100 புதல்வர்களும் இறக்கப் போகிறார்கள் என்று யாரோ ஒருத்தர் கூட சொன்னாங்க இதை பற்றி. அப்போது அவன் மனதை தேற்றுவதற்காக இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பகவான் தான் செய்கிறான், இங்கே அர்ஜுனனால் எதுவும் செய்யப்படவில்லை என்பதை முன்கூட்டியே அவனுக்கு விளக்குறாங்க. அவனுக்கு சொல்லப்படுது இப்படி தான் நடக்குது அப்படின்ட்டு. அதன் பின்னால் அர்ஜுனன், மாதவா, கேசவா, இந்த யுகங்கள் அனைத்தும் உன்னிலே நான் காண்கிறேன். இந்த உன்னுடைய இந்த சரீரத்தில் எல்லா திசைகளிலும் உனக்கு வணக்கம் செலுத்துகிறேன். இங்கே கிரகங்கள் எல்லாம் ஒரு பக்கம் தோன்றுவதாகவும் ஒரு பக்கம் மறைவதாகவும், 1000 சூரியன்கள் உங்கள் ஒரு கண்ணாகவும், 1000 சந்திரர்கள் உங்களுடைய மற்றொரு கண்ணாகவும், வாயில் மிகப்பெரிய நெருப்பு பிழம்பாகவும் காட்டுகிறீர்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துகிறது. எல்லா உயிரினங்களும் உங்களுள் தோன்றுவதாகவும் மறைவதாகவும், அதாவது இந்த தாவர சங்கமம் என்று சொல்லக்கூடிய எல்லா உயிரினங்களிலும் ஒரு பக்கம் தோன்றுவதாகவும் ஒரு பக்கமும் வாழ்வதாகவும் ஒரு பக்கம் மறைவதாகவும் தெரிகிறது. எனவே கிருஷ்ணா, இத்தகைய ஒரு தரிசனத்தை நான் காண என்ன ஒரு பாக்கியம் செய்தேன் என்பது போல அவரிடம் கூறுகிறான். அதற்கு கிருஷ்ணர், இப்போது பார் அர்ஜுனா, முழு பிரபஞ்சமும் அசையும் மற்றும் அசையாத அனைத்தும் என் பிரபஞ்ச வடிவில் ஒன்று கூடியிருக்கிறது. நீ வேறு என்பதை பார்த்து வேறு எதை பார்க்க விரும்புகிறாயோ அதெல்லாம் இந்த பிரபஞ்ச வடிவில் கவனி அப்படின்னு அவனுக்கு எடுத்து சொல்கிறார். ஆயிரக்கணக்கான சூரியர்கள் ஒரே நேரத்தில் வானத்தில் உதித்தாலும் அவைகள் அனைத்திலும் ஒளியும் இறைவனின் திவ்ய ஒளி வடிவத்திற்கு சமமாகாது என்பதை அங்கே அர்ஜுனன் காண்கிறான். பிறகு அர்ஜுனன் ஆச்சரியமடைந்து உடல் சிலிர்த்து, இறைவா, முன் தலை குனிந்து கூப்பிய கைகளுடன் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் உரையாடுகிறார். அர்ஜுனன் கூறுகிறான், ஓ கிருஷ்ணா, நான் உங்கள் உடலில் உள்ள அனைத்து கடவுள்களையும் பல்வேறு ஜீவராசிகளையும் பார்க்கிறேன். தாமரை மலரில் பிரம்மா அமர்ந்திருப்பதை காண்கிறேன். நான் சிவனையும் அனைத்து முனிவர்களையும் தேவலோக நாகங்களையும் பார்க்கிறேன். எண்ணற்ற கைகள், வயிறுகள், முகங்கள் மற்றும் கண்கள் கொண்ட உங்கள் எல்லையற்ற வடிவத்தை ஒவ்வொரு திசையிலும் காண்கிறேன். பிரபஞ்சத்தையே வடிவமாக கொண்ட ஒப்புயர்வற்ற பிரபஞ்சத்தின் கடவுளே, நான் உங்களில் இந்த ஆரம்பம் நடு முடிவை காணவில்லை. அதாவது உங்களுடைய ஆரம்பத்தையும் எனக்கு தெரியல, நடுவும் தெரியல, முடிவும் தெரியல. அத்தகைய எங்கும் ஒரு ஜோதி பழம்பாக தோன்றுகிறீர்கள் என்று அவன் உரைக்கிறான்.
வானமும் பூமியும் எல்லா திசைகளும் இடைப்பட்ட இடம் உங்களால் மட்டுமே வியாபித்திருக்கிறது. உங்களுடைய அற்புதமான மற்றும் பயங்கரமான வடிவத்தை கண்டு 3 உலகங்களும் பயத்தில் நடுங்குவதை நான் காண்கிறேன். ஓ எல்லா உயிரினங்களும் சிறந்தவனே. பகவானை வந்து அது என்னென்னா, எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கிறான், அவற்றின் தோற்றத்திலும் அவன் இருக்கிறான், முடிவிலும் அவன் இருக்கிறான். அவனுடைய அந்த உயிரினங்களின் ஆத்மாவாகவும் அவன் இருக்கிறான். சூட்சமம் நிறைந்திருப்போம் அவனே, ஸ்தூலமாக நிறைந்திருப்போம் அவனே. இங்கே ஸ்தூலத்தை இங்கே அவன் அர்ஜுனனுக்கு காட்டுகிறார். ருத்ரர்கள், ஆதித்தியர்கள், வசுக்கள், சாத்தியாக்கள், விஸ்வதேவர்கள், அஸ்வினி குமாரர்கள், மருதுகள், முன்னோர்கள், கந்தவர்கள், யட்சர்கள், அசுரர்கள் மற்றும் முழுமை பெற்ற சித்தர்கள் அனைவரும் உங்களை ஆச்சரியத்துடன் பார்க்கிறார்கள். ஆனால் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இவனுக்கு கிடைச்சிருக்குது. மிகப்பெரிய ஞானிகள் இருக்காங்க, வசுக்கள் இருக்காங்க, மகரிஷிகள் இருக்காங்க. இவர்களுக்கு யாரும் இத்தகைய ஒரு தரிசனம் கிடைக்கவில்லை. ஒரு இடத்துல கிருஷ்ணர் சொல்கிறார், கிருஷ்ணா நீ என் மீது மாறாத அன்பும் பக்தியும் கொண்டிருப்பதால் நான் உனக்கு இதை காட்டுகிறேன் என்றார். ஏன்னா பக்தியின் மூலம்தான் அந்த உருவத்தை பார்க்க முடியும். பக்தியின் மூலம்தான் உருவத்தை பார்க்க முடியும். மற்றபடி ஞானத்தில் வந்து உணரதான் முடியும். ஆன்மாவை உணரலாம், மற்ற எல்லாத்தையும் உணர்வால் தான் அறிய முடியுமே தவிர பக்தியின் மூலம்தான் ஒரு உருவத்தை நம்மால் உணர இயலும். இப்பொழுது மேலும் பகவான் கூறுகிறார், கிரீடத்தில் அலங்கரிக்கப்பட்டு சங்கு, கதை மற்றும் சக்கரம் போன்ற ஆயுதங்களை ஏந்திய உனது வடிவம் எங்கும் பிரகாசத்தில் உறைவிடமாக ஜொலிப்பதை நான் காண்கிறேன். எல்லா திசைகளிலும் சூரியனைப் போல பிரகாசிக்கும் உனது பிரகாசத்தின் ஒளிவீச்சை என்னால் பார்ப்பது கடினமாக இருக்கிறது என்று சொல்கிறான் அர்ஜுனன். ஏன்னா ஒரு ஒளிப்பழம் என்னதான் ஞானக்கண் கொடுத்திருந்தாலும் அவரை முழுமையாக அவனால் காண முடியல. எல்லா திசைகளும் நிறைந்திருக்கிறார், எங்கும் இருக்கிறார், எல்லா உயிரினங்களும் அவரிடத்தில் இருக்கிறது. அதை பார்க்க அவனால் இயலவில்லை. மேலும் அனைத்து தேவலோக தெய்வங்களும் உங்களுள் நுழைவதை அதன் மூலம் உங்கள் அடைக்கலம் பெறுகின்றன. இனி சிலர் கூப்பிய கரங்களுடன் உங்களை புகழ்கிறார்கள். சிறந்த முனிவர்களும் குறைபடாத மனிதர்களும் மங்களமான துதிகளாலும் அபரிதமான ஜபங்களாலும் உங்களை போற்றுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் ஒரு பக்கம் விலங்குகள் கூட்டம், ஒரு பக்கம் பக்தர்கள் கூட்டம், ஒரு பக்கம் ஞானிகளின் விசாரணை, ஒரு பக்கம் இந்த அயோக்கியர்களின் அட்டகாசங்கள், இப்படி எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே அவர்கள் தான் நடக்கிறது. இப்படி பார்த்து எல்லாம் வல்ல இறைவனே, பல வாய்கள், பல கண்கள், பல கைகள், பல தொடைகள், கால்கள், வயிறுகள் மற்றும் பயங்கரமான பற்களை ஆகியவற்றை கொண்ட உமது வீரேந்திர வடிவத்தை வணங்குவதால் அனைத்து உலகங்களும் திகில் அடைகின்றன. நானும் அவ்வாறே அடைகின்றேன். அதாவது அவனுக்கு வந்து ஒரு அச்சம் கலந்த ஒரு பயம், இறைவனை பார்க்கின்ற ஒரு இது இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு நடுக்கம் வருது. ஏன்னா இது வரைக்கும் இது மாதிரி அவன் பார்த்ததில்லை. அப்படி ஒரு காட்சியை அவன் காண்கிறான். மேலும் பீஷ்மர், துரோணர், கர்ணன் மற்றும் அவர்கள் பக்கமுள்ள தளபதிகள் உள்ளிட்ட திருராசர்களின் அனைத்து மகன்களும் அவர்களின் நட்பு அரசர்களும் உங்களது பயமுறுத்தும் வாயில் தலைகுனிந்து விரைவதை நான் காண்கிறேன். உங்களது பயங்கரமான பற்கள் இடையே அந்த தலைகள் நசுக்கப்பட்ட சிலரை நான் காண்கிறேன். இப்போ என்னென்னா, நான் தான் செய்கிறேன்ற எண்ணம் இப்போ அவனுக்கு போயிடுச்சு. ஏற்கனவே இவர்கள்லாம் கொல்லப்பட்டார்கள். நம்ம கண்ணதாசன் கூட சொல்லுவார், வெறும் உடலை கொள்வாயாக அப்படின்னு. இருக்கிறது உடல் தான், அதை தான் இவன் கொல்ல போகிறான். ஏற்கனவே அவர்களால் பகவானால் கொல்லப்பட்டு விட்டார்கள். இப்படி அந்த தரிசனத்தை பலவாறாக புகழ்கிறான். இப்பொழுது சஞ்சயன் கூறுகிறான், கேசவனின் இந்த வார்த்தைகளை கேட்ட அர்ஜுனன் நடுங்கி உள்ளங்கையால் இணைந்து ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி பயத்தில் மூழ்கி குரல் தடுமாற்றத்துடன் பேசுகிறான். அர்ஜுனன் கூறுகிறான், ஓ புலன்களை அடக்கி ஆள்பவரே, பிரபஞ்சம் உங்களை புகழ்ந்து மகிழ்வது உங்களால் ஈர்க்கப்பட்டு மிகவும் பொருத்தமானது. பேய்கள் எல்லா திசையிலும் உங்களை விட்டு பயந்து ஓடுகின்றன. மேலும் முழுமையடைந்த துறவிகள் கூட்டங்கள் உங்களை வணங்குகின்றன. இப்போ இதை அர்ஜுனனை செய்கிறதை பார்த்து சஞ்சயன் வந்து திருதாசனுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்கிறான். ஓ தலை சிறந்தவரே, அசல் படைப்பாளராக பிரம்மாவை விட சிறந்தவர் ஆகிய உங்களை அவர்கள் ஏன் வணங்கக்கூடாது? ஓ எல்லையற்றவனே, ஓ தேவர்களின் இறைவனே, ஓ பிரபஞ்சத்தின் அடைக்கலமே, நீங்களே வெளிப்படையானதும் மற்றும் வெளிப்படாததுமாகிய இரண்டிற்கும் அப்பாற்பட்ட அழியாத உண்மை. நீங்கள்
முதன்மையான கடவுள் மற்றும் அசல் தெய்வ ஆளுமை, இந்த பிரபஞ்சத்தின் ஒரே இளைப்பாறும் இடம் நீங்களே அறிந்தவர் மற்றும் அறிவின் பொருள் ஆகிய இரண்டும் ஆவார். நீங்கள் உன்னதமான உறைவிடம், எல்லையற்ற வடிவங்களின் உடையவரே, நீங்கள் உங்கள் முழு பிரபஞ்சத்தையும் பார்த்து வியக்கிறேன் அப்படின்னு பல வாரம் சொல்கிறான். அவனால் என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்புறம் ஒரு இடத்துல சொல்கிறான், இவன் ஏற்கனவே பகவானை வந்து மாமா நண்பன் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தான். நடுவில் இப்போ இவ்வளோ காட்சிகளை பார்த்தோன்னே சொல்கிறான், பகவானே, நான் உங்களை நண்பன் என்ற முறையிலும் மாமன் என்ற முறையிலும் பல நேரங்களில் பல இடங்களில் உணவு உண்ணும்போதோ இல்லை ஓய்வெடுக்கும் போதோ மற்றவர்கள் முன்னோ உங்களை மிகவும் சாதாரணமாக பேசியிருக்கிறேன். கிண்டல் எடுத்து மாமா மச்சான கிண்டல் எடுத்து பேசிப்பான். இப்படி கிண்டல் எடுத்து பேசியிருக்கிறேன். அதையெல்லாம் இப்போ என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா அவருடைய உண்மை நம்ம கூட சில பேரோட உண்மை தெரியாமல் அவங்கள ஒரு மாதிரி நினைப்போம். அப்புறம் அவங்களோட உண்மையான இதை தெரிஞ்சோன்னு தான், ஐயோ இவங்கள போய் இப்படி பண்ணிட்டேங்கன்றது மாதிரி ஒரு எண்ணம் வரும். அதையும் அவன் சொல்லிடுறான், பகவானே நான் அவங்களெல்லாம் இப்படி இழிவாக நடத்தினேன், அதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறான். இது ஃபுல்லாக இதாக அவரை பற்றிய பார்ட்டாக சொல்கிறான். நீங்கள் காற்றாக இருக்கிறீங்க, மரமாக இருக்கிறீங்க, எல்லாமா நீங்களாக இருக்கிறீங்கன்னா அதை வந்து இத்தனை அத்தியாயத்துங்களை ஒன்று ஒன்றா விலைக்கு சொல்கிறார். அப்போ பகவான் சொல்கிறார், அர்ஜுனா, உன்னிடம் மகிழ்ந்து உன் யோக சக்தியால் எனது பிரகாசமானது வரம்பற்றதும் பழமையானதும் பிரபஞ்ச தரிசனம் உனக்கு காட்டப்பட்டது. உன்னை தவிர வேறு யாரும் இதை பார்த்ததில்லைன்னு சொல்கிறார். இப்போது இத்தகைய ஒரு விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனனுக்கு மட்டும்தான் அவர் காட்டியிருக்காரு. அதப்போ அதே இதில் வந்து சஞ்சயனை பார்க்குறான். அவர் திருதாசன் சொல்கிறதுக்கா இவங்க 2 பேருக்கு தான் கிடச்சிருக்கு இந்த தரிசனம். இப்படி ஒரு வேளை இந்த பூமியில் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் வேறெங்காவது உயிரினங்கள் வாழ்கிறதா என்பது நாம் சிந்தித்து பார்க்கும்போது அது பகவானுக்கும் அந்த காட்சி கண்ட அர்ஜுனனுக்கும் மற்றும் சஞ்சயனுக்கு மட்டும்தான் தெரியும். வேறு எங்கேயாவது இந்த உலகத்தில் உயிரினங்கள் வாழ்கிறதா என்பதை இவர்கள் தான் பார்த்தாங்க. வேறு யாரும் பகவான் காட்டுறாரு, இவங்க 2 பேர் பார்த்தாங்க. வேறு யாரும் இதுக்கு முன்னையும் பார்க்கல, இதுக்கு அப்புறமும் பார்த்ததில்லை. வேறு எங்கும் உயிரினங்கள் இருக்கிற இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கவும் இல்லை. ஒருவேளை அர்ஜுனன் பார்த்துருந்தா அவனுக்கு வேணால் இது தெரியலாம். அப்படி எங்கும் பிரகாசமாய் எங்கும் அந்த கோள்கள் ஒரு பக்கம் அந்த பிளாக் ஹோல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஹோல்ஸ், அதில் வந்து இந்த உயிரினங்கள் அந்த கிரகங்கள் எல்லாம் போய் அதில் மூழ்கி போய்கிறது. புதிய பிரபஞ்சம் உற்பத்தியாகி போய்கொண்டே இருக்கிறது. புது கிரகங்கள் தோன்றிக்கொண்டே இருக்குது. இதெல்லாம் பார்த்து வாயெடுத்து நிற்கிறான் அர்ஜுனன். என்னுடைய இந்த பயங்கர வடிவத்தை கண்டு பயப்படவோ திகைக்கவோ வேண்டாம். பயத்திலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியான இதயத்துடன் மீண்டும் ஒரு முறை என் தனிப்பட்ட வடிவத்தை பார் அப்படின்ட்டு திரும்ப இறைவன் சொல்கிறார். சஞ்சயன் கூறுகிறான். சஞ்சய் இப்போ பகவான் சொன்னதை கேட்டு சஞ்சயன் சொல்கிறான், இவ்வாறு பேசிய வசுதேவரின் இரக்கமுள்ள மகன் தனது தனிப்பட்ட 4 கைகள் வடிவத்தை மீண்டும் காட்டினான். இப்போ அந்த விஸ்வரூப தரிசனத்திலேருந்து இவன் ரொம்ப பயப்படுறான், நடுங்குறான். இவனை பார்த்து சொல்கிறாரு, நல்ல பலமுறை நல்லா பார்த்துட்டான். இதுக்கப்புறம் என்ன செய்கிறார், இப்போ தனது சதுர்புஜ தரிசனத்தை கொஞ்சம் குறைச்சி சதுர்புஜ தரிசனத்தை அவனுக்கு காட்டுறதை வந்து சஞ்சயன் சொல்கிறான். அர்ஜுனன் கூறுகிறான், ஓ கிருஷ்ணா, உங்களது மென்மையான மனித உருவத்தை கண்டு நான் அமைதி அடைந்து விட்டேன். என் மனம் இயல்பு நிலைக்கு இப்போ தான் அவனுக்கு அந்த நிலையை பார்த்து இயல்பு நிலைக்கே வரான். அவன் ஒரு நடுக்கத்திலையும் ஒரு பதட்டத்தில் இருந்தான். காண்பது வேறு யாரும் காண முடியாத ஒரு காட்சியாக இருந்தாலும் இவனுக்கு அதை தாங்கி கொள்ள அளவுக்கு இவனுடைய அந்த உடம்பில் சக்தி இல்லை. அந்த அளவுக்கு மிக அற்புதமான ஒரு யாருக்கும் காண கிடைக்காத ஒரு காட்சியை கண்டான். ஒப்புரவற்ற பகவான் கூறுகிறார், நீ காணும் என்னுடைய இந்த வடிவம் பார்ப்பதற்கு மிகவும் கடினமானது. தேவலோக தேவர்களும் கூட காண ஆவலுடன் உள்ளார்கள். வேதம் படிப்பதாலோ தவம் செய்வதாலோ தானம் செய்வதாலோ அக்னி யாகங்களிலே நீ பார்த்தது போன்ற என்னை பார்க்க முடியும். யாருமே உன்னை இந்த மாதிரி வடிவத்தை இது வரைக்கும் நான் காட்டினதே இல்லை. ஏன்னா இவன் குழப்பத்தில் இருக்கான். இங்கே நிகழ்ச்சி நடத்தி ஆகணும், இந்த போரை நடத்தி ஆகணும். இவன் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தகுதி உள்ளவனாகவும் இருக்கிறான். மனிதர்களில் நான் அர்ஜுனன் என்று தான் சொல்கிறார். அதாவது முழுமையான அறிவும் இல்லாதவனுக்கு அறிவே இல்லாதவன் இல்லை. மனிதனே ஒரு நிறை குறையோடு இருப்பவன் தான் மனிதன். அத்தகைய ஒரு தலை சிறந்த மனிதனாக அவனை தேர்ந்தெடுத்து அவன் பொருட்டு இந்த உலகிற்கு இந்த உண்மைகளை பகவான் கூறுகிறார். விஸ்வரூப தரிசனம்ன்றது இவ்வளோ தான். அதாவது அவரோட தரிசனத்தை காட்டி உலகத்தில் இயற்கையாக இருப்பதும் நான் தான், உயிரினங்களாக இருப்பது நான் தான், உயிரற்ற பொருள்களாக இருப்பதும் நான் தான் என்பதை சொல்லி அவனுக்கு அந்த மோட்சத்தை வழங்குகிறார். இதுதான் இந்த விஸ்வரூப தரிசனம்.
என்பதை கூறி என்னுடைய இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.